அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். ஆதலால் நாம் இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்த சத்தியமாகிய இயேசு பாவத்தில் விழுந்து போன மனு குலத்துக்கு உதவி செய்யும்படி அவர் மனிதனாய் இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற சத்தியத்தை நாம் இந்த வாரத்திலே தொடர்ந்து தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதிலே 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே எதற்காய் மனிதனாய் வந்தார் என்பதை குறித்த சத்தியத்தினுடைய ஒரு பெரிய விளக்கத்தை, ஒரு பெரிய சத்தியத்தை குறித்த அறிவை பாருங்க. இங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை பார்த்தீர்கள் என்றால் நாம் 14வது வசனத்திலிருந்தே இங்கே எபிரேயர் ஆசிரியர் பேசி வருகிறார். அப்படி பேசி வரும்போது அவர் சொல்லுகிறார், இயேசு இந்த உலகத்துக்குள்ளே மனிதனாய் வந்ததற்கு ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே பாருங்க வேதம் நமக்கு விளங்க செய்கிறது. அது எதுக்கா பாருங்க, இந்த உலகத்தில் இன்றைக்கு மனிதன் பாவத்தின் நிமித்தம், பிசாசின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் பலவிதமான பாடுகளை அனுபவித்து சோதிக்கப்படுகிறவனாக மனுஷன் இருக்கிறான். அதனால் பாருங்க, இயேசு எதற்காக இந்த உலகத்துக்குள் வந்தாரா? இப்படி பல்வேறு காரியங்களால் சோதிக்கப்படுகிற மனுக்குலத்துக்கு உதவி செய்யும்படி அவர் இந்த உலகத்துக்குள் மனிதனாய் வந்தார் என்ற பெரிய சத்தியத்தை வேதம் இங்கே என்ன செய்கிறது, நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் எதற்காக மனிதனாய் வந்தார், எதற்காக நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் ஏனென்றால் பாருங்க, 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எதற்காக இந்த உலகத்துக்குள் இயேசு மனிதனாய் வந்தார் பாருங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, லூசிஃபரும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் பாவத்திலே விழுந்து போனார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு உதவியாக கை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்யலை, வரலை. லூசிஃபருக்கும் அவனோடு உடனிருக்கும் எல்லா தூதர்களுக்கும் பாருங்கள், நித்திய ஆக்கினை ஏற்கனவே என்ன செய்யப்பட்டு விட்டது, எழுதப்பட்டாகிவிட்டது. அவர்கள் நித்தியமாய் அந்த நரகத்திலே, நரகத்திலே அவர்கள் பாடுபடும்படி பாருங்கள், நித்திய நியாய தீர்ப்பு ஏற்கனவே தேவ சமூகத்தில் அது எழுதப்பட்டாகிவிட்டது. ஆனால் பாவத்தில் விழுந்து போன மனுக்குலத்துக்கு தேவன் உதவியாக கை கொடுக்கும்படி, நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி, இந்த உலக வாழ்வில் நாம் சந்திக்கும் எல்லா போராட்டங்களின் நடுவிலே நமக்கு உதவியாக கை கொடுக்கும்படி பாருங்க, இயேசு இந்த உலகத்துக்குள் மனிதனாக என்ன செய்தார், வந்தார். பாருங்க, இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி கர்த்தர் சொல்லுகிறாரு. இயேசுதாமே பாருங்க, எபிரேயர் 2:18 அழகாக போட்டிருக்குது. இயேசுதாமே நம்மை போல இந்த உலகத்துக்குள் மனிதனாய் வந்து
எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே பாருங்க, இயேசு சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதுனால இப்போ நாம் என்ன செய்யணும் பாருங்க, இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த கிறிஸ்மஸ் கால சில நற்செய்திகளை நாம் என்ன செய்ய போகிறோம். வேத வசனத்திலேருந்து சில அருமையான காரியங்களை தியானிக்க போகிறோம். இயேசு எப்படியெல்லாம் நமக்கு உதவியாக கை கொடுக்கிறார் என்பதை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், அடுத்த வசனம், அப்போ இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதுனால இப்போ நாம் என்ன செய்யணுமா, எபிரேயர் 4:16 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, இப்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதுனால ஆண்டவர் பாருங்க நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. என்ன அழைப்பு கொடுக்குறாரு பாருங்க, தேவன் தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தின் பேர் என்னதான் இங்கே வசனம் சொல்லுது, கிருபாசனம் அப்படின்னு சொல்லுது. அவருடைய சிங்காசனத்தின் பேர் என்னது, கிருபையின் சிங்காசனம். அதை தான் இங்கே கிருபாசன தண்டையிலேன்னு வாசிக்கிறோம். தேவனுடைய அந்த கிருபையின் சிங்காசனம் பாருங்கள், அங்கே தான் தேவனுடைய சிங்காசனத்தின் பேர் என்னது, கிருபையின் சிங்காசனம். அதில் தேவன் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். எதற்காக வீற்றிருக்கிறார், நமக்கு உதவி செய்ய வல்லவராக வீற்றிருக்கிறார். அதனால் இப்போ வசனம் சொல்லுது, நாம் நம்முடைய தேவையின் நேரத்தில், நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் நாம் தேவனுடைய இரக்கத்தை பெறவும், அடுத்தது ஏற்ற வேளையில் தேவனுடைய சகாயம் செய்யும், அதாவது உதவி செய்யும் கிருபையை அடையவும் தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. நீ தைரியமாய் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, அந்த கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக தைரியமாக என்ன செய், வா வா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தைரியமாக என்ன செய், வான்னு சொல்லி தேவன் நமக்கு, பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், இன்றைக்கி ஒரு அழைப்பு கொடுக்குறார் பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்விலே நீங்கள் என்ன விதமான போராட்டங்கள் வழியாக கடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கி தேவனோட உதவி செய்யும் கரம் உங்களை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை விசுவாசித்து நீங்கள் தேவ சமூகத்துக்கு தைரியமாக செய்யுங்க, வாருங்கள். அவர் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களை குறித்து அவர் இரக்கப்படுகிறார். அதிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் மிகுந்த மனதுருக்கமாக இருக்கிறார். அதனால் அவரோட உதவி செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுது தைரியமாக என்ன செய்யுங்கள், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உங்கள் உள்ளத்திலே ஆண்டவராக, இரட்சகராக, உங்களுடைய தெய்வமாக அவரை உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், அந்த இயேசுவின் மூலம் இப்பொழுது பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் தைரியமாக வந்து இப்பொழுது உதவியை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை விவரிக்கிற சில வேத சம்பவங்களை நம்ம என்ன செய்கிறோம், நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் ஆதியாகமம் 16 ஆகார் என்னும் ஒரு பெண்ணை எப்படி கர்த்தர் தேடி வந்து அவளுக்கு உதவி செய்தார் என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வாரத்தில் தொடரப் போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் வேதத்திலே முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 16 அதிலே இப்பொழுது 7வது வசனமும் அதற்கு பின்பு 13வது வசனமும் நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு. இப்பொழுது 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே தேவன் ஆகார் என்னும் ஒரு பெண்ணினுடைய ஒரு மிகுந்த கஷ்டத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கும்போது, தன்னோட வாழ்க்கையில் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு வேளையிலே கர்த்தரே இந்த ஆகார் என்னும் பெண்ணை தேடி போய் அவளுக்கு உதவி செய்கிறதை நாம் இங்கே என்ன செய்கிறோம், கடந்த வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம்.
அப்போது இப்படி ஆகார் தான் கர்த்தரை தேடி போகலை, கர்த்தர் தான் தன்னை தேடி வந்தார், கர்த்தரே எனக்கு உதவி செய்யும்படி தேடி வந்தார் என்று உணர்ந்தவுடன் அவள் பாருங்க, கர்த்தருக்கு ஒரு அருமையான பேரை அவள் இங்கே பேரிடுகிறாள். கர்த்தருக்கு என்ன பேரா பாருங்க, அவள் சொல்லுகிறாள், தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். பாருங்க, நம்முடைய தேவனுக்கு இங்கே ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பெண் ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயரிடுகிறாள். என்னது? தன்னுடைய நெருக்கத்தின் நடுவிலே தன்னை தேடி வந்த தேவனுக்கு அவள் பெயரிடுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். எபிரேய பாஷையில் நீர் என்னுடைய எல்ரோயி அப்படிங்கிற அந்த கர்த்தருக்கு ஒரு நாமம் இங்கே என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீர் என்னுடைய கஷ்டத்தின் நடுவிலே நீர் என்னை காண்கிற தேவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் ஆகார் என்னும் இந்த பெண்ணிற்கு ஏன் காண்கிற தேவனாக எல்ரோயியாக ஏன் இங்கே தேவன் இவளுக்கு வெளிப்படுகிறார்? பாருங்கள், இந்த சம்பவத்தினோட பின்னணி என்னவென்றால், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமும் சாராளும் பாருங்க, அவங்க இப்போ கானான் தேசத்துக்கு அவங்களுடைய சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்த இந்த கானான் தேசத்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த கானான் தேசத்துக்கு வரும்போது சாராளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவளுக்கு பிள்ளை இல்லை. அப்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். என்னது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு பிள்ளையை தருவேன், அந்த பிள்ளையின் மூலமாக நீ உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது என்பதை குறித்து ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். ஆனால் பாருங்கள், வேதனை என்ன? இப்போ ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு இப்போ 10 வருடங்கள் ஆகிவிட்டது. 10 வருடங்கள் ஆகியும் இன்னும் சாராளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஆபிராம் சாராயினோட பேரை மாற்றுகிறார். இங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த ஆபிராம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? கனப்படுத்தப்பட்ட தகப்பன் என்ற அர்த்தம். பாருங்கள், எக்ஸால்டட் ஃபாதர், கனப்படுத்தப்பட்ட தகப்பன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சாராய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய இளவரசி. அதாவது சாராய் ஆபிரகாமுடைய இளவரசியாக என்ன செய்தாள், இருந்தாள். அதான் அவரோட பேரோட அர்த்தம். அப்போ யோசித்து பாருங்க, ஆபிராம் சாராய் இவங்க பேர்லேயே இவங்க எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை இவங்க பேரே இவங்க வாழ்க்கையை பற்றி என்ன செய்கிறது, உணர்த்துகிறது. அப்போது கனப்படுத்தப்பட்ட தகப்பனாக இருந்த ஆபிராம், என்னுடைய இளவரசி என்று அழைக்கப்பட்ட சாராய், இவர்கள் பாருங்கள், இவர்கள் ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஒரு ராணி போல தான் கர்த்தர் இவர்களை என்ன செய்திருந்தார், அழைத்திருந்தார். அப்போது அப்படி இருந்த இவர்கள் 10 வருடம் குழந்தை இல்லைன்னு உடனே பாருங்கள், இப்போது ஒரு அடிமையை போல் என்ன செய்கிறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், ஆபிரகாம் சாராளுக்கு நிறையா அடிமைகள்லாம் இருந்தாங்க. அவர்களைப் போல, அதாவது ஒரு இவர்கள் தான் எஜமான். ஆபிராம் எஜமான், சாராய் ஒரு எஜமானி.
அப்போது தலைவர்களாக இருந்த இவர்கள் 10 வருடம் குழந்தை இல்லைன்னொடனே இவர்கள் தங்களை தாங்களே தாழ்வாக எண்ண ஆரம்பித்து ஒரு அடிமையை போல் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எண்ண ஆரம்பித்த உடனே சாரா என்ன சொல்கிறா, கர்த்தர் தான் நான் குழந்தை பெற முடியாதபடிக்கு என்னுடைய கற்பத்தை அவர் தான் அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறித்து ஒரு தவறாக எண்ணம் கொண்டு என்ன செய்கிறாள், தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாக தனக்கு ஒரு சந்ததி உண்டாகும்படிக்கு பாருங்க, ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக சாரா என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்போது சாராய் செய்தது பாருங்க, இது அவங்களுடைய நாட்களின்படி இது அவங்களுடைய வழக்கமாக, சமுதாய வழக்கமாக இருந்தது. ஒரு மனிதனுடைய மனைவி பாருங்க, அவள் 10 வருடம் ஆகியும் அவள் கற்பந்தரித்து பிள்ளையை பெற்றெடுக்காவிட்டால் அவர்களுடைய நாமங்கள் இந்த பூமியில் குடும்ப பெயர் இல்லாமல் போயிடாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு சந்ததி உண்டாகும்படி ஒரு மறுமனையாட்டியை பாருங்க அவங்க திருமணம் செய்து கொள்வது அந்த நாட்களில் உள்ள வழக்கம். அதன்படி தான் பாருங்க இங்கே சாராய் பாருங்க தன்னுடைய அடிமை பெண்ணை ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். இப்போ அவங்களுடைய நாட்களின்படி ஆகார் சாராயோடைய அடிமை பெண்ணாக இருக்கிறதுனால இப்போது ஆகாரின் மூலமாக ஆபிரகாமுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அது சாராளுடைய பிள்ளையாகவும் என்ன செய்யப்படும், கருதப்படும் பாருங்க. இந்த வழக்கத்தின்படி தான் அவள் என்ன செய்கிறாள், இதை செய்கிறாள். ஆனால் இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஆபிரகாமோட வாழ்க்கை ஆதியாகமம் 12 ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக 12, 13, 14, 15 அதிகாரம் எல்லாம் நம்ம வாசிக்கும்போது எல்லா அதிகாரத்துலேயும் ஆபிரகாம் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அவனோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார். இப்படி கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உறவு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆபிரகாம் 10 வருடம் கழிந்தவுடன் இப்போ இந்த காரியத்தை குறித்து சாராய் ஆபிரகாமுக்கு ஆகார மறுமனையாட்டியாக கொடுக்கறது குறித்து கர்த்தர்கிட்ட சாராயும் கேட்கல, ஆபிரகாமும் என்ன செய்யலை, கேட்கல. கர்த்தரை கேட்காமல் விசாரிக்காமல் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் ஒரு காரியத்தை என்ன செய்கிறாங்க. செய்ததுனால பாருங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்போ பிரச்சனை வந்துடுது. ஆகார் கற்பந்தரித்து விடுகிறாள். அதனால் ஆகார் சாராயை அற்பமாக எண்ண ஆரம்பித்ததுனால இப்போ சாராய்க்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து இப்போ ஆகாரை என்ன செய்கிறா, கொடுமை பண்ணுகிறா, கொடுமையாய் நடத்த ஆரம்பிக்கிறார். அதன் நிமித்தம் என்ன ஆகுது, இப்போ ஆகார் வந்து சாராயை விட்டு ஓடி எங்கே ஓடுகிறாள், கானான்லேருந்து எகிப்துக்கு போகிற வழியில் அந்த கானானுக்கும் எகிப்துக்கும் பாருங்கள் எல்லை பகுதியாக இருக்கிற பாருங்கள் சூர் என்னும் ஒரு வனாந்திரத்தில் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆபிரகாம் வீட்டிலேருந்து கிளம்பி எகிப்து கானான் எல்லையாகிய சூர் வனாந்திரம் என்னும் அந்த இடம் வரைக்கும் வந்துடுறார். அங்கே வரும்போது கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் பாருங்க அந்த கானானுக்கும் எகிப்துக்கு இருக்கிற அந்த எல்லை பகுதியிலே கர்த்தர் ஆகாரை வந்து சந்திக்கிறார். எதுக்கு பாருங்க, ஆகார் திரும்ப எகிப்துக்கு போயிட்டான்னா அவளும் அவள் சந்ததியும் பாருங்க கர்த்தரை அறியாதவர்களாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போது ஆகாரை திரும்பவும் ஆபிரகாம் வீட்டுக்கே அழைத்து கொண்டு வந்து இப்போ ஆபிரகாம் வீட்டிலே அந்த இஸ்மவேல் வளருகிறதன் மூலமாக அந்த இஸ்மவேல் கர்த்தரை அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியம் உண்டாகும்படியாக பாருங்க, ஆகார் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த எகிப்து தான் பாருங்க உலகத்தை குறிக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கும் எகிப்துக்கும் இருக்கிற அந்த எல்லை பகுதியில் வந்து கரெக்டாக கர்த்தர் வந்து சந்திக்கிறார் பாருங்க ஆகாரை. எதற்கு? அவள் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போய் அவள் வாழ்க்கை முற்றிலுமாய் அவள் தேவனோட ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு அவளை திரும்ப பாருங்க தேவ சித்தத்துக்குள்ள அழைத்து வரும்படி தான் கர்த்தர் பாருங்க ஆகாருடைய அந்த நெருக்கத்தின் நடுவிலே அவளை அந்த வனாந்தரத்தில் சூரியனும் வனாந்தரத்தில் வந்து கர்த்தர் அவளை என்ன செய்கிறார், சந்தித்து பாருங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க.
இப்போ 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ பாருங்க, கர்த்தர் இங்கே ஆகார்கிட்ட பேசி சொல்கிறாரு, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை என்ன செய்தார் கேட்டார். அவள் பாருங்க, சாராயுடைய கையில் கொடுமைகளை அனுபவித்ததுனால வேதனையின் நடுவில் அழுது கொண்டே அவள் ஓடுகிறாள், எங்கே போகிறதுன்னு தெரியாமல். ஆனால் கர்த்தர் அவருடைய அங்கலாய்ப்பை என்ன செய்தார் கேட்டு, இவள் ஆபிரகாமுடைய பிள்ளையை சுமக்கிறபடினாலே ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் இந்த ஆகாரை வந்து சந்திக்கிறார். இந்த ஆகார் கர்த்தரை தேடலை, இவள் கர்த்தரை அறியாத ஒரு பெண். ஆனால் கர்த்தர் இவளை தேடி வந்து சந்தித்து சொல்கிறாரு, தன்னை அறியாத ஒரு பெண்ணுக்கு அவர் வெளிப்பட்டு சொல்ல, உன் அங்கலாய்ப்பை கேட்டேன், நீ ஒரு குமாரனை பெறுவ. அவளுக்கு தன் வயிற்றில் இருக்க குமாரனே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, குமாரனை பெறுவ, அவனுக்கு இஸ்மவேல்னு பேரிடு. ஏன்னா நான் உன்னை அங்கலாய்ப்பை என்ன செய்தேன் கேட்டேன், அங்கலாய்ப்பை கேட்டேன். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஆகார் தன்னோட வாழ்நாளெல்லாம் இஸ்மவேலை கூப்பிடும்போது, இஸ்மவேல்னு அழைக்கும் போதெல்லாம் அவளுக்கு என்ன ஞாபகம் வரும், கர்த்தரின் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் வெளிப்பட்டு தம்மையே வெளிப்படுத்துகிறார் பாருங்க. வெளிப்படுத்தி அவளை திரும்ப என்ன செய்கிறார், தேவ சித்தத்துக்குள்ளே என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அவள் எகிப்துக்கு போய்விடா, அப்படி திரும்ப அவள் பாருங்க, அவள் திரும்ப சாராய் ஆபிரகாம் இடத்தில் போய் அவர்களுக்கு கீழே அடங்கி இருக்கும்படி கர்த்தர் அவளுக்கு ஆகாருக்கு என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார் பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தேவன் தம்மை எல்ரோயியாக, நம்மை காண்கிற தேவனாக இங்கே ஆகாருக்கு வெளிப்படுத்தினது மட்டும் இல்லை, நமக்கும் அது அப்படி இந்த நாமத்தின் மூலமாக நம்மோடும் இன்றைக்கு பேசுகிறார். எதற்காக பேசுகிறார் பாருங்க. இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தோடு வெளியே போயிட்டு, சாராயோடைய வாழ்க்கை தேவ சித்தத்தோடு வெளியே போயிட்டு, கடைசியில் இப்போ ஆகாரோட வாழ்க்கை இங்கே தேவ சித்தத்தோடு என்ன செய்து வெளியே போகுது. அப்போது இங்கே யாருமே என்ன செய்யலை, ஆபிரகாம் கர்த்தரை தேடலை, சாராய் கர்த்தரை தேடலை, ஆகாரும் கர்த்தரை தேடலை. ஆனால் தன்னை தேடாமல் இருக்கும் வேளையில் கூட கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார், தேடி வருகிறார். எதற்கு? முதலாவது இந்த இடத்துல ஆகாருடைய வாழ்க்கை தேவ சித்தத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது, திரும்ப அவள் வாழ்க்கை தேவ சித்தத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவளை தேடி போய் கர்த்தர் அவளை சந்தித்து திரும்ப பாருங்க, அவளுடைய பாதையை அவள் தேவ சித்தத்துக்கு வெளியே போய்விடாதபடி திரும்ப தேவ சித்தத்துக்குள்ளே வரும்படி அவளை போய் சந்தித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தது மட்டும் இல்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாக காண்கிற தேவன் ஆகாருடைய வாழ்க்கையை சந்தித்து தம்மை வெளிப்படுத்தினார். அதுக்கு பின்பு பாருங்க, இப்போது இந்த சம்பவங்களெல்லாம் இப்போது இஸ்மவேல் பிறந்து இப்போ 13 வருஷம் கடந்து போயிடுது. கடந்து போன பிறகு இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் பாருங்கள், 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்மை காண்கிற தேவனாக, நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிற தேவனாக வெளிப்பட்டு எல்ரோயாக வெளிப்பட்டு பாருங்க, ஆகார் திரும்பவும் தேவ சித்தத்துக்குள்ளே வரும்படி அவளை சந்தித்து அவளுடைய பாதைகளை திரும்ப அவருடைய சித்தத்தை நோக்கி திருப்பி விடுகிற எல்ரோயி ஆகிய நம்முடைய தேவன் இப்போ பாருங்க 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சாராளையும் என்ன செய்கிறார், சந்தித்து இப்போ ஆபிரகாம் வாழ்க்கையை என்ன செய்யணும், தேவ சித்தத்துக்குள்ளே கொண்டு வர்றது மட்டும் இல்லை,
இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பாருங்க, இப்போ கர்த்தர் ஆபிரகாமுடைய பேசுகிறாரு. 16ஆம் அதிகாரத்தில் எல்ரோயியாக வெளிப்பட்ட தேவன் எங்கே எப்படி வெளிப்படுகிறாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுகிறார், எல்ஷடாய் தேவனாக வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்லாரு, ஆபிரகாமே, இவ்வளோ நாளும் நான் உனக்கு குழந்தை தரமாட்டேன்னு நினச்சிட்டு அவிசுவாசமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் உனக்கு உன் வாழ்க்கையை இப்போது என்னோட எல்ரோயியாக இருந்து நான் உன்னை திரும்ப என் சித்தத்தை விட்டு வெளியே போகாதபடிக்கு உன்னை சந்தித்து திரும்ப சித்தத்துக்குள்ளே நான் கொண்டு வருகிறவரா இருக்கிற எல்ரோயியாக உன்னை காண்கிற தேவனாய் மட்டும் நான் இல்லை, அடுத்தது உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தேவ சித்தத்தையும் நிறைவேற்றுகிற எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் சொல்லிட்டு அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு உன்னை மிகவும் தரலாக என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தவர் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, இது இன்றைக்கு தேவன் இந்த 2 வார்த்தைகளையும் நம்மோடும் என்ன செய்கிறார், பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு ஒருவேளை ஆகாரை போல தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போய் நீங்கள் கிட்டத்தட்ட உலகத்துக்குள்ளே போகிற எல்லைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி தேவன் காண்கிற தேவனாய் உங்களை கண்டு உங்கள் வாழ்க்கை அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போய் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போயிடக்கூடாது, நீங்கள் தேவ நோக்கத்தை இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் சில கொடுமையை அனுபவித்து சில வேதனைகளை அனுபவித்து நீங்கள் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு நீங்கள் உலகத்துக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த சூர் என்னும் மனாந்திர எல்லைக்கு வந்திருக்கலாம். உலகத்துக்குள்ளே போகிற எல்லைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கடந்து போகிற அந்த வேதனையை அவர் அறிந்து இன்றைக்கு உங்கள் அங்கலாய்ப்பு அவர் என்ன செய்திருக்கிறார், கேட்டு அவர் உங்களை இன்னைக்கு தேடி வந்து உங்களை காண்கிற தேவனாக உங்களுக்கு அவர் இன்னைக்கு வெளிப்படுகிறார். என்ன காண்கிற தேவன்? உங்களுடைய சோதனை நடுவில் அவர் உதவி செய்ய உங்களுக்கு என்னது வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆகாருக்கு தேடி வந்து அவளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து உதவி செய்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் உதவி செய்து அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படி அவர் வாக்கு பண்ணுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் வாழ்க்கையிலே உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லவராய் இருந்து வரும் நாட்களில் உங்களை மிகவும் திரளாய் என்ன செய்வார், பெருக பண்ணுவார். ஆதலால் இந்த நாளிலே இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்கள் உதவி செய்வார் என்று விசுவாசித்து இந்த வார்த்தையை பெற்று அவர் சர்வ வல்லவர், இந்த நாட்களில் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்கும் போது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட்டு உங்களை மிகவும் திரளாய் பெருகச் செய்வார். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.